எனக்குள் ஆவியானவர் என்று சொல்லுகிற நிலை என்பது ஆவிக்குரிய வாழ்வின் முதல் நிலை. ஆவியானவருக்குள் நான் என்று சொல்லுவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் இரண்டாம் நிலை. இந்த முதல் நிலை எதற்கு அப்படின்னா, ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆனால் ஆவியானவருக்குள் நான் இருக்கும் பொழுது என் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதுதான் ரெண்டு வித்தியாசம். அல்லேலூயா. 20 வருடங்கள் சபையில் இருப்பாங்க. இவர்களால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் புன்முறுவலோடு இடம்பெயர்ந்து விடுவார்கள். 30 வருஷங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு தேவ கிருபையில் இருக்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வார்கள். உங்கள் நிமித்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் எத்தனை? நீங்கள் இத்தனை வருடங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். சுவிசேஷ ஊழியத்தில் உங்கள் நிமித்தமாய் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து உங்களை அவர்கள் தேவ கிருபைக்குள் வந்த மனிதர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் சிரித்த வண்ணமாய் இடம்பெயர்ந்து விடுவார்கள். அதுக்கு என்ன காரணம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், நான் கர்த்தருக்குள் நன்றாய் இருக்கிறேன், நன்றாய் பாடுகிறேன், நன்றாய் ஆவியில் நிரம்புகிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தவறாமல் ஆலயத்திற்கு வருகிறேன், என்னால் திருச்சபைக்கு இடையூறுகள் இல்லை, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன், எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அதே நேரத்தில் ஆவியானவருக்குள் நான் வருவேன் என்று சொன்னால் என் நிமித்தம் சிலர் சுகமாயிருக்கும் சாட்சிகளை என்னால் கேட்க முடியும். என் நிமித்தம் சில குடும்பங்கள் விடுதலை பெற்ற சரித்திரம், என் நிமித்தம் சில மனிதர்கள் அற்புதங்களை கண்ட சரித்திரம், என் குடும்பத்தின் நிமித்தம் சில மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சரித்திரத்தை பார்க்க முடியும். இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், நாம் எத்தனை வருடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்தோம் என்பது வேறு, எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்தோம் என்பதுதான் முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாட்களில் சபைகளை குறித்த தேவனுடைய நோக்கம், சபைக்குள் ஆவியானவர் இருக்க வேண்டும், ஆவியானவருக்குள் சபை இருக்க வேண்டும், அல்லது எனக்குள் ஆவியானவர் இருக்க வேண்டும், ஆவியானவருக்குள் நான் இருக்க வேண்டும். இந்த இரண்டு அனுபவங்களும் இருந்தால் கர்த்தருக்குள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் நிமித்தம் சிலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என் ஜெபம் அநேகரை ஆசீர்வதிக்கும், என் ஜெபம் அநேகரை விடுதலையாக்கும், என் ஜனங்கள் அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வரும், என் நிமித்தம் சபைகள் ஆரம்பிக்கும், என் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், நான் மற்றவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை ஜெபித்து அறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனியாக அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளவனாக இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.